எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இணையதளத்தில வந்து பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது வந்து, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ராஜா பாரன் அவரோட வீடியோ தான் பெரிய லெவல்ல வந்து பார்க்கப்படுது. என்னான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தர் நெல்சன் என்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து வைக்கால வந்து அட்டாக் பண்ண விஷயம் தான் பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. "ஏப்பா நீலாம் வந்து ராஜா பாருன்னு உங்களத்தான் நாங்க வந்து இளைஞர்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு, சரி பெரிய ஆளு சரியா பண்ணிட்டு ஒரு சிம்ல வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி, இளைஞர்களுக்கு வந்து முன் உதாரணமா இருக்காப்ல அப்படின்ட்டு நாங்கலாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்குப்பா இப்படிலாம் போய் செஞ்சு எங்கள வந்து உங்கள வந்து ஃபாலோ பண்ணாத அளவுக்கு ஆக்கிக்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்க? இதெல்லாம் தேவையில்லாத விஷயமாப்பா. அ ஒரு கருத்து தெரிவிக்கிறான்டா, அதுக்கு வந்து மாற்று கருத்து வந்து தெரிவிக்கிறதே நம்மளோட இது. அத விட்டுப்புட்டு போய் அடிச்சு மல்லு கட்டி சண்டை போட்டு, ஏப்பா இப்ப ஏதாச்சும் கொலக்கேஸ் ஆயி போச்சுன்னா என்னப்பா ஆகும்? நீ வேற அருவாள தூக்குற, போய் சிலிண்டர் பக்கத்துல இருக்கு. சிலிண்டர கூட்டி அடிச்சு ஏதாச்சும் கொலக்கேஸ் ஆயி போச்சுன்னா என்ன செய்வ? நீதே சொன்ன, "வன்முறை வந்து எதுக்கும் தீர்வாகாது. அருவா எடுத்து அருவாளத்தையும் சாவி" அப்படின்ட்டு பல கருத்துக்கள வந்து நீலாம் தெரிவிச்சிருக்க. அத வந்து நாங்க வந்துலாம் ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கிட்டு இருக்கோம். அத விட்டுப்புட்டு இன்னைக்கு நீயே அருவாள தூக்குனா, எங்கள மாரி இளைஞர்கள்லாம் வந்து என்ன செய்ய? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஒருத்தன் கருத்து தெரிவிக்கிறான்னா, அந்த கருத்துக்கு வந்து எதிர்கருத்த தெரிவிச்சுட்டு, போடா அப்படின்ட்டு பேசாம போகணும். அதுக்கான ஒரு கருத்து தெரிவிக்கிறோன்னா, அதுக்கு அந்த கருத்துக்கு வந்து பல மடங்கு வந்து ஆற்றல் உள்ள ஒரு கருத்த வந்து நம்ம தெரிவிச்சுட்டு அவன வந்து மடக்கணும். அத விட்டு போட்டு அவன போய் அடிக்கிறது, அடிச்சு மல்லு கட்டி சண்டை போடுறது, பாவம் ஒரு வயசான அம்மா வேற கத்திக்கிட்டு இருக்கு. அதுட்ட போய் அடிச்சு அதாச்சும் செத்து கித்து போச்சுன்னா என்னப்பா செய்றது? இதெல்லாம் தேவையில்லாத விஷயமாப்பா. உனக்குன்னு ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு. சரி வந்து சிம்ல வந்து இப்படி ஒர்க் அவுட் பண்றாப்ல, மா இளைஞர்கள்லாம் வந்து முன் உதாரணமா வந்து வழி நடத்துறாப்ல அப்படின்ட்டு எல்லா பேரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாய்ங்க. அப்படி ஃபாலோ பண்ற இத வச்சுக்கிட்டு ஒரு சேனல்ல வந்து சரியா இப்படி இப்படி சாட்டை துரைமுருகனோ, சீமானோ வந்து இப்படி பேசுறாப்புன்னா, அதுக்கு ஒரு எதிர்கருத்து வந்து நீ தெரிவி. இந்த மாரி வந்து எப்படிடா இதுக்கு பேசுற? என்னடா ஆதாரப்பூர்வமா பேசுற? அப்படின்னு தெரிவி. அத விட்டு போட்டு சண்டை போட்டு அடிச்சு மல்லு கட்டி இங்க பாரு, இப்படிலாம் ஏதாச்சும் கொலவெறி ஆயி போச்சுன்னா என்ன செய்வ? அது தேவையில்லாத விஷயம். ஒரு லேடீஸ வேற கூட்டு போற, அந்த பொம்பள போய் அங்க போய் சண்டை போட்டு அடிச்சு மல்கிட்டு, அந்த பொம்பள ஏதாச்சும் ஆயி போச்சுன்னா என்னப்பா செய்வ? ஒரு வன்முறை வந்து எதுக்குமே தீர்வாகாதுன்னு பலமுறை வந்து நீ சொல்லியிருக்க. அத வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு நெறைய பேர் போயிட்டு இருக்காய்ங்க. அத விட்டுப்புட்டு நீயே வந்து இன்னைக்கு அருவாள தூக்கிக்கிட்டு சிலிண்டர் பக்கத்துல இருந்து சிலிண்டர் தூக்கி அடிச்சு மண்டைய உடைச்சு போட்டு ஆள் செத்து போச்சுன்னா என்ன செய்வ? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நாம் தமிழர் கட்சி வந்து சரி உங்களுக்குன்னு ஒரு இது அந்த கட்சிக்குன்னு ஒரு இது இருக்கு பரவால்ல அப்படின்ட்டு எல்லா பேரும் சரி நல்லாத்தையும் வந்து கூட்டங்களோ வந்து மாநாடுகளும் நடத்துறாங்க. அவங்க தொண்டர்கள வந்து நல்ல வழியில படுத்துறாங்க அப்படின்ட்டு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படிலாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கயே, எவன் வந்து அடுத்து வந்து இந்த கட்சியில வந்து நம்பி சேருவான்? இந்த கட்சி வந்து எப்படி வந்து தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி உதவி செய்யும் அப்படின்ட்டு யோசிப்பேன்ல. அதுக்கு வந்து இடம் தராம நீங்க வந்து கட்சி நடத்திட்டு போகணும்னா உங்கள மாரி ஆளு வந்து நல்ல வழியில வந்து நல்ல பேர் வந்து எடுக்கணும். யாருக்கும் வந்து தீங்கு செய்யாத அளவுக்கு வந்து பார்த்துக்கிறணும்.